ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான ஈவில் டெட் பர்ன் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஈவில் டெட் மூவி பிரான்சைஸ்ல 6வது படமா இந்த படம் வந்திருக்கு. முந்தைய பாகங்களை நீங்க பார்க்கல அப்படின்னாலுமே ஒரு ஸ்டாண்டர்ட் படமாவே இந்த படம் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஆலிஸ் ரீசெண்டா தன்னுடைய கணவனை இழந்த ஒரு விடோவா இருக்காங்க. இவங்க தன் பசங்களோட தன் ஹஸ்பண்டுடைய ரிமோட் ஹோமுக்கு ஃபியூனரலுக்காக வராங்க. இது மூலமா தன் இன்லாஸோட இணக்கமா ஒரு லைஃபை வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா புக் ஆஃப் டெட் மூலமா அதுல இருந்து வெளிவர ஒரு ஏன்ஷியன்ட் டிமானிக் ஃபோர்ஸ் அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒவ்வொருத்தரா பொசஸ் பண்ணி அழிக்க ஆரம்பிக்குது. இவங்க தன்னுடைய பசங்களை இதுல இருந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு முனைப்போட இருக்காங்க. அதுக்காக போராடும் போது இவங்களோட பாஸ்ட்ல வந்த பெயின்ஃபுல்லான மெமரிஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இவங்க எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உண்டாகுது. அந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாத ஒரு சூழல்ல அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு அறையும் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டில் கிரவுண்ட் மாதிரி மாற அதை இவங்க எப்படி எதிர்கொண்டாங்க, இறுதியில என்ன ஆச்சு அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. ஈவில் டெட் மூவி பிரான்சைஸ்லயே ஒரு பிளட்டியஸ்ட் என்ட்ரியா இந்த படம் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். படம் முழுக்க பாத்தீங்கன்னா ரத்தம் தெரிக்கிற மாதிரியான கோரான சீக்வன்சஸ் நிறையவே இருக்கும். நீங்க ஒரு கோரி ஹாரர் மூவி ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். படத்துடைய டைரக்டரான செபாஸ்டியனுடைய கொடூரமான ஹாரர் சீக்வன்சஸ், கிரியேட்டிவ் டெடைட்ஸ், அத்தன்டிக்கான பிராக்டிகல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் ஒரு டென்ஷன் பில்டிங் அப்படின்றத கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். டெக்னிக்கலி இந்த படம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படம் தான். கிரியேட்டிவான கேமரா ஒர்க் மூலமா நிறைய ஹாரர் சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. சிஜி ஒர்க் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. குரூசம் கில் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் படமாக்கின விதம் பாத்தீங்கன்னா விஷுவலா ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த டீமன் பொசஸ் பண்ற அந்த கேரக்டர்ஸ் வர சீக்வன்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா வந்து ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அது பார்க்கிறதுக்கு சைக்கலாஜிக்கல் த்ரில்லரா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். சோஹேலா பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எமோஷனல் சீக்வன்ஸா இருக்கட்டும், ஹாரர் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட பெஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு இன்டென்ஸ் கோர் அண்ட் சர்வைவல் ஹாரர் படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் உங்களுக்கானது. படத்துல ஹாரர் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாலுமே படத்துல கதை அப்படின்றது பெருசா எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஒன் லைனர் மட்டும் தான் இருக்கும். அதை வச்சுட்டு ஃபுல்லா ஹாரர் சீக்வன்ஸ் வச்சே வந்து ஓட்டிருப்பாங்க படம் முழுக்கவே. ஈவில் டெட் அப்படின்னாலே அதுல ஒரு டார்க் ஹியூமர் அப்படின்றது இருக்கும். சாம் ரெய்மியோட படங்கள் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ அந்த படங்கள்ல இருக்கிற அந்த காமெடி எலிமெண்ட் அப்படின்றது இந்த படத்துல சுத்தமா இருக்காது. இது ஒரு சீரியஸான படமா எடுத்திருக்காங்க. நான் ஸ்டாப்பா கோர் எலிமெண்ட்ஸ்க்கு அப்புறமா வர அந்த ஜம்ப் ஸ்கேர் பாத்தீங்கன்னா பெருசா எஃபெக்டிவா இல்ல. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. படத்துல மைல்ட் அடல்ட்டும் ஸ்ட்ராங்கான கோர் எலிமெண்ட்டும் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஈவில் டெட் பர்ன் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.